இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் திரளாய் பெருகட்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் உங்களோடு கர்த்தர் வேத வசனத்தின் வாயிலாக பேசுவதற்கு விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 69 சங்கீதம் அதனுடைய 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன். ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன். தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன். ஒருவனையும் காணேன். ஒருவனையும் காணேன். கவனியுங்கள், நிந்தை என்கிற அந்த வார்த்தை மனிதனை எவ்வளவாய் பாதிக்கிறது என்கிறதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நிந்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தையே பிளக்கிறதா. அவ்வளவு நிந்தை என்கிற அந்த வார்த்தை மனிதனை காயப்படுத்துகிறது. நிந்தை வந்து விட்டாலே மனுஷன் நிலை தடுமாறி விடுகிறான். நிந்தை வந்தாலே வேதனையில் துடிக்கிறான். நிந்தை என்பது அவதூறை குறிக்கிறது, தூஷண வார்த்தைகளை குறிக்கிறது. நிந்தை என்பது நம்மை அற்பமாய் மற்றவர்கள் பேசுவதை, தூற்றி திரிவதை, நம்முடைய வாசனையை கெடுப்பதை, நம்முடைய நற்பெயரை குலைப்பதை, இதையெல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமான ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நிந்தை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவர் கன்னிமரியாளிடத்தில் உற்பவிக்கிறார் என்றதும் நிந்தை உருவானது. ஆனால் அந்த நிந்தையை ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி காபிரியேலை கொண்டு யோசேப்பினிடத்தில் பேசி நிந்தையை சமாளிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பித்து உபதேசிக்க தொடங்கினதும் இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, மரியாளின் மகன் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, அவரை அற்பமாக நிந்தித்தார்கள். அவர் தேவகுமாரன், ஆனால் அவரை நிந்திக்கும் போது அப்படி நிந்தித்தார்கள். அவர் பிசாசு பிடித்தவர் அப்படி என்று பேசினார்கள். போஜன பிரியன் என்று சொன்னார். அவரே ஜீவாப்பம், அவரே பிசாசின் கிரியை அழிக்க வந்தவர். ஆனால் முற்றிலும் அவரை நிந்தித்தார்கள். அவர் எங்கெல்லாம் போனார் அங்கெல்லாம் அவரை குறை கூறுவதற்கு ஒரு கூட்டம் மக்கள் போய் அவருடைய வாசனையை கெடுத்து யாரும் அவருடைய போதனையை கேட்கக்கூடாது, அவரை பின்பற்றவே கூடாது என்று சொல்லி அப்படி அவரை நிந்தித்த ஒரு நிந்தை இயேசுவுக்கு உண்டு. கடைசியில் எல்லாரும் ஓடி போனாங்க. சீசர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. சிலுவையில் அறையப்படுகிற அந்த நேரம் எல்லாரும் அவரை நிந்திக்கிறாங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுவாய் என்று சொன்னாயே, உன்னையே நீ ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாமல் இருக்கிற, நாங்க ஒன்ன நம்பணும்னா இப்பொழுது சிலுவை விட்டு இறங்குவோம் அப்படி என்று எல்லாரும் நிந்தித்தார்கள். எல்லாரும் அற்பமா பேசினாங்க, ஏளனமா பேசினாங்க. அவருடைய கண்ணை கட்டி வைத்து விட்டு ஓங்கி கன்னத்தில் அறைந்தார். நிந்தை. யோபு சொல்லுகிறார்,
நிந்தையினால் என் கன்னத்தை அறைந்தார்கள். யோபு 16வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு மனிதனுக்கு நிந்தை வந்தார், அந்த நிந்தை கன்னத்தில் அறைகிறது போல இருக்கும். இயேசுவை தத்துருவமாக கன்னத்தில் அறைந்தார்கள். தாவீது இங்கே வேதனையின் உச்சகட்டத்தில் 69ஆம் சங்கீதம் அதனுடைய 20வது வசனத்தில் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்துக்கு போகிற இரத்த ஓட்டத்தினுடைய அந்த தமனிகள், அந்த நரம்புகள், அந்த இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள், இரத்த ஓட்டம் சீராக போகாமல் இருந்து பிளாக்காகி போனா அது ஹார்ட் அட்டாக் அப்படி என்று சொல்லுவார். இவ்வளவு கொடிய வேதனை தான். இருதயத்தில் பம்ப் பண்ணப்படுகிற அந்த ரத்தம் சீராக போகவில்லை என்றாலே இருதயம் பலவீனமடையும். அது மகா பெரிய வேதனை. அப்படியானால் நிந்தை இருதயத்தை பிளக்கும். அவ்வளவு வேதனை உள்ளதுதான் நிந்தை. அதனாலதான் அவ்வளவு நிந்தையையும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தினதற்கு பிற்பாடும் ஒரு போர்ச்சேவகனால சகிக்க முடியல. ஈட்டியை எடுக்கிறான். இவ்வளவு நின்றும் பதில் ஏதும் சொல்லாம பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவருடைய இருதயத்தை கிழிக்க வேண்டும் என்று ஈட்டி எடுத்து ஓங்கி குத்தினார். இருதயம் பிளந்தது. ரத்தமும் தண்ணீரும் இயேசுவின் விழாவில் இருந்து அந்த ஈட்டி காயங்களில் இருந்து வெளியேறினதே அல்லாமல் இந்த கடைசி சொட்டு ரத்தம் நம்முடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக சிந்தினதை அல்லாமல் நம்மை சுத்திகரிப்பதற்கு சுத்த ஜலமாக ஊற்று தண்ணீராக அவரிடத்திலிருந்து தண்ணீர் ஜீவ நதியாய் புறப்பட்டதே அல்லாமல் நிந்தை அவரை சேதப்படுத்தவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிந்தையை சகித்ததினாலே தேவன் அவரை மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து மரணத்தை ஜெயமாக விழுங்கச் செய்து நிந்தையை விந்தையாக மாற்றிவிட்டார். வாழ்க்கையிலே ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலையும் நிந்தை வந்தால் அவர்களால் தாங்க முடியாது, சகிக்கவே முடியாது. யாராகிலும் நம்மை நிந்திக்கிறார்கள் என்றால் நம்மால பொறுக்க முடியாது. நிந்தையை யாரும் பொறுக்க முடியாது. நான் வாசிக்க கேட்ட சங்கீதம் 69 நீங்க வாசிங்க. அதனுடைய 23வது வசனம் நிந்தித்ததுனால தாவீது சொல்லுகிறான், அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகார கடப்பட கடவது, அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும். பாத்தீங்களா? நிந்திக்கும் போது அந்த வேதனையில, வேதனையின் உச்சகட்டத்துல தாவீது சொல்லுகிற வார்த்தைகள். அடுத்து வாசிங்க. உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும், உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும், உம்முடைய கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, உம்முடைய கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக. தேவரீர் அடித்த பாத்தீங்களா? நிந்தித்தால், நிந்தை வந்தால் மனுஷன் நிலை தடுமாறி ஆண்டவரிடத்தில் என்னென்னமோ கேட்டு விண்ணப்பம் பண்ணுவான். ஆனால் நிந்தையை எப்படி மேற்கொள்வது, நம்மை மற்றவர்கள் நிந்திக்கும் போது எப்படி ஜெயம் எடுப்பது என்பதை நாம் அறிய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் நமக்கு நிறைய காரியங்களை எழுதி தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற யாராகிலும் ஏதாவது ஒரு நிலையில நிந்திக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு மனம் சோர்ந்து போய் நிந்தையினாலே வந்த இழப்புகளை சகித்து கண்ணீரோடு வந்திருக்கலாம். உங்களுடைய உள்ளம் இப்பொழுது எதை தேடுகிறது தெரியுமா? அந்த
20வது வசனத்துல வாசிப்போம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, என் இருதயத்தை பிளந்தது, இருதயம் பிளந்து போயிருக்கிறேன், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். வேதனைப்படுகிறேன். கவனிங்க, நிந்தை வந்தா வேதனை. ஐயோ, இந்த வேதனை மாறுறதா என்று செய்வது என்று எல்லாரும் அங்கலாய்ப்பது உண்மை. நீங்களும் அப்படி அங்கலாய்த்து கொண்டுதான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருப்பீங்க. எனக்கு எத்தனை வேதனை, என்னால் இந்த வேதனையை சகிக்க முடியவில்லையே என்று நீங்கள் இந்த இடத்துல கண்ணீரோடு வந்திருக்கலாம். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. நமக்கு நிந்தை வந்தா, அந்த வேதனை வரும்போது யாராவது வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் பரிதபித்தா நன்றாக இருக்கும். உங்களை மற்றவங்க இப்படி நிந்திக்கிறாங்களா? பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க சிஸ்டர், அண்ணே கவலைப்படாதீங்க. ஏக்கா, அவங்க நிந்திக்கட்டோக்கா, நீங்க கவலைப்படாதீங்கக்கா, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார் என்று யாராவது சொல்லுவார்கள் என்றுதான் நீங்கள் ஏங்கி இருப்பீங்க. எல்லாரும் அப்படித்தான். நமக்கு ஒரு நிந்தை வரும்போது, நமக்கு ஒரு அவமானம் வரும்போது, நம்மை 4 பேர் தூற்றி தெரியும் போது, அவங்க தேவையில்லாமல் தூற்றினாலும் நீங்க உங்களை திடப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இரக்கம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று யாராவது உங்களுக்கு சொல்லுவார்களா என்றுதானே நம்முடைய இருதயம் ஏங்கும். அப்படித்தான் இங்கே தாவீது ஏங்குகிறார். யாராவது எனக்காக பரிதபிப்பார்களோ? ஆனா இங்க தாவீதுக்கு யாரும் இல்லையா சொல்லுகிறார். அப்படி எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று நான் காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். நிந்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப வேதனையை கொண்டு வரும். இந்த நிந்தையின் நிமித்தம் எத்தனையோ பேர் ஊழியத்தை இழந்திருக்கிறாங்க. நிந்தையின் நிமித்தம் விசுவாச வாழ்க்கையை விட்டு எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க. நிந்தை சகிக்க முடியாத ஒன்று. ஆனால் வேதத்திலே ஆண்டவர் நமக்கு நிந்தை வரும்போது நாம எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்தி, இன்றைக்கு அடியானை வாயாய் பயன்படுத்தி உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க போகிறார். தலைக்கு மேல கைகளை தூக்கி தட்டி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 26வது வசனத்துல கோலியாத்து என்கிற ஒரு மனுஷன் அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து பயங்கரமாக இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்துக் கொண்டே இருக்கிறான். நிந்தை வந்ததும் பயம் வந்துடும். நிந்திக்கிற மனுஷன் பெரிய ராட்சசனா இருக்கிறான். அவனை நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆகவேதான் அவன் நம்மை நிந்திக்கிறான். நாம் ஜெயமெடுக்க முடியாதபடி வறுமையில் அல்லது ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் அவஸ்தைப்படும் போது, அல்லது நாம் சிறுமைப்படுத்தப்படும் போது, நமக்கு மேலே பொல்லாங்கன் நின்று நம்மை நிந்திக்க ஆரம்பித்து விடுவான். ஏனென்றால் நமக்கு திராணி இருக்காது. நம்மால ஜெயமெடுக்க முடியாம கஷ்டப்படும் போது நிந்திக்க ஆரம்பித்து விடுவார். அப்படித்தான் இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பெலிஸ்தியர்களுடைய அகோர பிடிகளை அடிமைப்பட்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அந்த நிந்திக்கிற கோலியாத்துக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நின்று நிந்தித்த கோலியாத்தை வீழ்த்தினான். எகிப்து நிந்தை பயங்கரமாயிருந்தது. எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் ஆடு மேய்க்கிறவங்க, அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. ஆடு மேய்க்கிறவங்களா, அவங்க அருவருப்பானவங்க, அவங்களோட சாப்பிட கூட கூடாது. அப்படித்தான் வேதம் சொல்லுது.
இஸ்ரேல் ஜனங்கள் பார்வோன் ஆட்சி காலத்தில் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. இவங்களை யார் என்ன நிந்தித்தாலும், எவ்வளவு அடிமை வாங்கினாலும் அவர்களுக்கு மீட்பில்லை. நிந்தை அவங்களை மிகவும் வேதனைப்படுத்தினது. மோசேயை கர்த்தர் அனுப்பினார். இஸ்ரேல் ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு சந்தோஷத்தோடு கடந்து வந்தார். வருகிற வழியில அவர்களுக்கு சில போராட்டங்கள் வந்து அவங்க ஆண்டவரை விட்டு விலகுகிற அனுபவம் வந்து மகா கொடிய இக்கட்டுக்குள் அகப்பட்டாங்க. அவிசுவாசம் அவர்களுக்குள்ளே வந்து அந்த பயணத்திலே செத்து போயிட்டாங்க. ஆனால் காலேப் யோசுவா 2 பேரும் சேஷி தாவியை உடையவர்களாய் இருந்து நிந்தையை தாண்டி கானானுக்குள் வந்தார்கள். இப்பொழுது யோசுவா பார்க்கிறார், எப்படியாகிலும் இந்த நிந்தை நம்மை விட்டு நீங்கள். முன்னோர்கள் கர்த்தருக்காக உத்தமமா செயல்பட்டாங்க. ஆகவே இனி இருக்கிற தலைமுறைகள் ஆகிலும் அவங்க கர்த்தருக்காக உத்தமமாய் நிற்க வேண்டும் என்று எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ண வைத்து அல்லேலூயா சத்தமாச்சோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விருத்த சேதனம் தேவை. உங்க வாயின் வார்த்தை, உங்க இருதயத்துல ஒரு விருத்த சேதனம் தேவை. உங்க காதுக்கு ஒரு விருத்த சேதனம் தேவை. உங்க கண்களுக்கு ஒரு விருத்த சேதனம் தேவை. அப்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் நிந்தையை கர்த்தர் புரட்டி போடுவார். யோசுவா 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 5 அதனுடைய 9வது வசனத்தை கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு இன்றைக்கு எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். அதனால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால் என்று பெயர் வருகிறது. நிந்தைக்கு பல காரணங்கள் உண்டு. அந்த நாட்களிலே எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு சூறையாடப்பட்டு அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடந்ததினால உங்க பரிசுத்த ஆலயம் எப்படி கிடக்கிறது பார்த்தீங்களா? மண்மேடா கிடக்குது. உங்க ஆலயம் பார் ஒண்ணு இல்லாம கிடக்கிறது. அப்படி என்று நிந்தித்தார்கள். உடனே அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்து, இனி நாம் இப்படி நிந்திக்கிற நிந்தைக்கு ஆளாக கூடாது என்று அலங்கத்தை கட்டினார்கள். நிந்தை நீங்கி போயிற்று. நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும் போது, பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். அல்லேலூயா. எருசலேமின் அலங்கத்தை கட்டினார், நிந்தை நீங்கி போயிற்று. 119ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 22வது வசனத்தையும் 39வது வசனத்தையும் வேகமாக வாசி. நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் பக்தன், நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். எத்தனை பேர் கேட்கிறீங்க? நிந்தை உங்க வாழ்க்கையில வந்து நொந்து போய் இருப்பீர்களானா இன்றைக்கு இந்த பகல் வேளையில ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக கர்த்தர் மாற்றுவார். 39வது வசனத்தை வாசி. நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். அஞ்சுகிற, பயப்படுகிற,
நிந்தையை விலக்கி எத்தனை பேர் மனதார ஆண்டவருடைய ஆலயத்துல வந்திருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் பயப்படுகிறேன், நான் அஞ்சுகிறேன், நிந்தையை என்னை விட்டு நீ ஆண்டவரிடத்துல கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். இன்றைக்கு நாம் அப்படி கேட்க போகிறோம். ஏன் நமக்கு நிந்தை வருகிறது? நம்முடைய வாழ்க்கையில நிந்தை வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. மிக முக்கியமானது பாவம், அக்கிரமம், மீறுதல். இவைகள் தான் நிந்தைக்கு காரணம். நம்முடைய வாழ்க்கையில யாராவது நம்மை நிந்திக்கிறார்கள், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தானியேல் அடையாளம் கண்டு கொண்டார். ஏன் நமக்கு இந்த நிந்தை? ஏன் ஆலயத்தை இப்படி சூறையாடி பாபிலோனியர்கள் தீக்கிரையாக்கி விட்டார்கள்? எதனால என்று தானியேல் தேவனிடத்தில் உபவாசம் பண்ணி அழும்போது, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 16வது வசனத்துல தானியேல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். கவனி. ஆண்டவரே, சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். அப்பா, எங்கள் கோபம் நீங்கும்படி செய்யும். அடுத்து வாசிங்க. எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோ. எங்களுடைய அக்கிரமம் தான், எங்களுடைய மீறுதல் தான், நாங்கள் ஆண்டவருடைய நீதி நியாயங்களை கை கொள்ளாமல் போனதுதான் எங்களுக்கு திடசாட்சியாய் எச்சரித்த தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போனோம். மோசே என்ற தேவ மனிதனை கொண்டு தேவன் எங்களுக்கு கற்பித்து கொடுத்த தேவ விரல்களை கொண்டு எழுதி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போனோம். குற்றம் எங்களுக்கே உரியது. அதனால் தான் இந்த நிந்தை என்று அவர்கள் தெளிவடைந்து செபித்தார்கள். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் எல்லாரும் எடுத்தீங்களா? யோவேல் 2:17 கர்த்தருடைய பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு உம்முடைய ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார். அவங்க அழும்போது ஆண்டவர் அந்த நிந்தையை மாற்றுகிறார். விசுவாசிகள் ஒருங்கிணைந்து அழணும். நிந்தை இவ்வளவு கொடியது என்று, நிந்தை வந்தால் நம்மால சகிக்க முடியாது என்று, நிந்தை நம்மை விட்டு நீங்குவதற்காக மன்றாட வேண்டும் என்றெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆவது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நிமித்தம் உங்களை நிந்தித்து இயேசு சொல்லுகிறார். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நிந்தை உங்களை யாராவது நிந்திக்கிறாங்கன்னா நீங்க பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நிந்திக்கிறது சரி, நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் நிந்திக்கிறாங்கன்னா நம்ம உடனே ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தணும்.
ஆண்டவரே, தானியேல் ஜெபித்தது போல குற்றம் எங்களுக்கே உரியது. நாங்க தான் அப்ப பாவம் செய்தோம், நாங்க தான் மீறி நடந்தோம். ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமம் தான், எங்களுடைய மீறுதல் தான், எங்களுடைய அறியாமை தான், நாங்க ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காதது தான், எங்களுடைய கீழ்ப்படியாமை தான் இந்த நிந்தைக்கு காரணம். அப்படி என்று நம்ம தாழ்த்த. ஆனா நீங்க ஒரு தப்புமே செய்யல அப்படி என்று வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் உங்களை நிந்திக்கிறாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, எந்த தகராறும் இல்லை, எந்த பகையும் இல்லை. ஆனா உங்களை தாறுமாறா பேசுறாங்களா, நிந்திக்கிறாங்களா? நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள். அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சந்தோஷப்பட்டு களிகூறணுமா? நிந்தை வந்தா களிகூறணும். அடுத்து வேதத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது எபிரேயர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகின்றதான நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார்கள். உலக பிரகாரமான பல ஆஸ்திகள் நமக்கு இல்லாம போகலாம். கிறிஸ்துவின் நிமித்தம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம், ஆண்டவருடைய பிள்ளையாக வாழுகிறதன் நிமித்தம் நிந்தை தான் வருகிறதா? அதிக பாக்கியமாக எண்ணினார்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அதிக பாக்கியம். ஆமென். நீங்க 3வது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை படிச்சு பாருங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தையில பிரியப்படுறேன். நிந்தை வேண்டாம், நிந்தையே இருக்கக்கூடாது அப்படி என்றுதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா பவுலுங்க சொல்றாரு, அத பிரியப்படுறேன். ஆமென். நிந்தையை எப்படி பிரியமாக எடுக்க முடியும்? நிந்தைய பாக்கியமாக, அதிக பாக்கியமாக எப்படி எண்ண முடியும்? நிந்தை தான் எங்களுக்கு ரொம்ப வேதனையை தருகிறது. அதை நான் எப்படி பிரியமா எடுக்க முடியும்? ஆண்டவர் எனக்கு அழகான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்து, எப்பெல்லாம் நிந்தை வருதோ அப்பெல்லாம் நீ என்ன நினைத்துக்கொள், நிந்தை வருகிறதுன்னா அடுத்து விந்தை வருகிறதுன்னு அர்த்தம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நிந்தைய பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுங்க, நிந்தைய பாக்கியமாக எண்ணுங்க, அதிக பாக்கியமாக எண்ணுங்க. நீங்க வேதத்தில் என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். ஆமென். நிந்தை வந்த உடனே இருதயம் பிளந்து போயிரும். நிந்தை வந்த உடனே
வேதனை வந்து விடுமா. நிந்தை வந்த உடனே யாராகிலும் எனக்கு தேற்றுவாரா, யாராகிலும் எனக்கு ஆறுதல் சொல்லுவார்களா என்று இருந்தார்கள். ஆனா இங்க நிந்தை வந்த உடனே தைரியம் கொண்டு, எப்படி வந்தது, எப்படி வந்தது, எப்படி இந்த தைரியம் வந்தது? இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே, இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே, வல்லவர் அரியணையே வலப்பக்கம் வீற்றிருக்கிறார், வல்லவர் அரியணையே வலப்பக்கம் வீற்றிருக்கிறாரா. கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் தமக்கு வந்த நிந்தையை தாங்கிக் கொண்ட இயேசுவை, தமக்கு வந்த நிந்தையை தாங்கிக் கொண்ட இயேசுவை சிந்தையில் நிறுத்திடுவோம், மனம் சோர்ந்து போக மாட்டோம். சிந்தையில் நிறுத்திடுவோம், மனம் சோர்ந்து போக மாட்டோம். கண்களை பதிய வைப்போம் எல்லாரும். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். அல்லேலூயா. சீமையை ஒருமுறை தாவீதை நிந்தித்து கல்லை கொண்டு எறிந்து மண்ணை வாரி தூற்றி தாவீதை தாறுமாறா பேசும். தாவீதோடு இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த செத்த நாய் ராஜாவை நிந்திக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும், நான் இப்ப போய் அவன் தலைய வாங்குறேன். தாவீது என்ன சொன்னார் தெரியும்? அவன் நிந்திக்கட்டும், அவன் நிந்திக்கட்டும். அந்த நிந்தையை கர்த்தர் பார்த்து எனக்கு அன்றைய பிள்ளையை இன்றைக்கு அப்படி தீர்மானம் எடுப்பீங்களா? உங்களை நிந்திக்கும் போது, பலவிதமான நிந்தை உங்களுக்கு வரும்போது நிந்திக்கட்டும். அவங்க நிந்திக்க நிந்திக்க இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன், இன்னும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், இன்னும் நான் ஆண்டவருக்குள்ள உறுதிப்படுவேன், இன்னும் நான் பலப்படுவேன், இன்னும் நான் பாக்கியமாக எண்ணுவேன். முதலாவது, நிந்தை வந்தால் பாக்கியம் என்று கருதுங்கள். இரண்டாவது, நிந்தை வந்தால் அதிக பாக்கியமாக எண்ணுங்கள். மூன்றாவது, நிந்தை வந்தால் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிந்தை வந்தால் தைரியம் கொள்ளுங்கள். இந்த 4 காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இவைகளை செய்வதற்கு அவர் பேசி இருக்கிறதுனால அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே எழுப்பி நில்லுங்க. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பே. நிந்தைகள் நெருக்கம் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பே. கிருபை வந்தே போதுமா ராஜா உம் திருக்கரத்தில் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. சொல்லுங்க. நாதா உம் திருக்கரத்தில் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நிந்தைகள் நெருக்கங்கள் வரும்போது ஆண்டவரை துதிக்க வேண்டுமா? ஆண்டவருடைய கிருபை வேணும். கிருபைன்னா என்ன தெரியுமா? கிருபைன்னா என்ன?
அவர் நமக்குள்ளே இருந்து கிரிய செய்கிறது தான் கிருபை. கிருபைன்னா என்ன? அவருடைய தெய்வீக தன்மையின் வெளிப்பாடுதான் கிருபை. இந்த நேரத்தில் அந்த கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? நிந்தை வந்தால் நான் அதில் துதிக்கணும், நான் எகிரக்கூடாது, எதிர்க்கக்கூடாது, நான் அதுக்கு வேறு வார்த்தை பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. எனக்கு பாக்கியம் கிடைத்தது, அதிக பாக்கியம் கிடைத்தது. இந்த நிந்தையை நான் பிரியப்படுகிறேன், இந்த நிந்தையில் நான் தைரியமாய் நிற்பேன், எனக்கு உம்முடைய கிருபை தாரும் என்று கேட்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி